குழப்பமான கேள்விகளை படிப்பது எப்படி? சட்ட நடவடிக்கைகளில் கருத்து வேற்றுமை. கூட்டத்தொடருக்கு சபாநாயகர் தலைமை. சட்ட முன்வரைவு இழுபறி நிலை நீடிக்கும் போது குடியரசுத் தலைவர் அவைகளின் கூட்டத்தை கூட்டி தீர்வு காணலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 12th பாலிட்டி 2வது லெசன் சட்டமன்றம் பார்க்க போகிறோம். ஏற்கனவே முதல் லெசன் பார்ட் 1 பார்ட் 2ன்னு 2 வீடியோ, அப்புறம் கூற்று காரணம் படிப்பது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அதை பார்த்துட்டு இது வாங்க. இந்த லெசனில் ஒரு குழப்பமான கேள்விகளை எப்படி படிப்பது, கூற்று காரணமெல்லாம் எப்படி கேட்பாங்க அப்படிங்கிறத இந்த லெசனில் சிம்பிளாக ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக பார்க்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்மளுடைய நாடாளுமன்றத்தின் ஈரவை முறை பிரிட்டிஷ் நாடாளுமன்ற முறை மற்றும் அமெரிக்காவின் ஈரவை முறை, இதை பின்பற்றி தான் நம்மளுடைய ஈரவை முறை உருவாக்கப்பட்டது. அடுத்து யூனியன் பிரதேசங்கள் மத்திய அரசால் நேரடி ஆட்சி, அதாவது குடியரசுத் தலைவர் நேரடி ஆட்சி. தில்லி மற்றும் புதுச்சேரி இது ரெண்டும் தவிர்த்து மற்ற யூனியன் பிரதேசங்கள் மத்திய அரசால் நேரடி ஆட்சி. அடுத்தது நாடாளுமன்றத்துக்கு என்னென்ன அதிகாரங்கள் இருக்குது? குடியரசுத் தலைவர், துணை குடியரசுத் தலைவர், உச்சநீதிமன்ற நீதிபதி, உயர்நீதிமன்ற நீதிபதிகள் பதவி நீக்கம், இந்த செயல்பாடுகளில் நாடாளுமன்றத்துக்கு அதிகாரம் இருக்கு. குடியரசுத் தலைவர் வருடத்திற்கு 2 முறையாவது கூட்டத்தொடர் கூட்டணும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து பாக்ஸ் டேட்டா, உறுப்பினர்களுடைய குறைந்தபட்ச எண்ணிக்கை, அதாவது மக்களவை அல்லது மாநிலங்களவை கூட்டத்தொடரை கூட்டணும் அப்படின்னா மொத்த உறுப்பினர்களில் 10ல் 1 பங்கு உறுப்பினராவது அந்த கூட்டத்தொடரில் கலந்துருக்கணும். அடுத்தது மக்களவையின் செயல்பாடுகள். இப்போ பெரும்பான்மை பலத்தை நிரூபிக்கணும் அப்படின்னா அதில் நியமன உறுப்பினர்கள் முடிவெடுக்க முடியாது. அதாவது இப்போ பிரதமர் மோடி இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு பெரும்பான்மை பலம் நிரூபிக்கணும் அப்படிங்கும்போது அதில் குடியரசுத் தலைவரால் 2 நியமன உறுப்பினர்கள் நியமிச்சிருப்பாங்க. அந்த நியமன உறுப்பினர்கள் இதில் பங்கு கொள்ள முடியாது. அடுத்தது 6 சட்டமன்ற தொகுதிக்கு ஒரு பிரதிநிதி அப்படின்னு சொல்லிட்டு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் தான் எங்கே இருக்காங்க அப்படின்னா மக்களவை உறுப்பினராக இருக்காங்க. இது நம்மளுடைய மாநிலங்களில் 6 சட்டமன்ற தொகுதிக்கு ஒரு உறுப்பினர்னு தேர்ந்தெடுக்கப்பட்டு மக்களவையில் உறுப்பினராக இருக்காங்க. அடுத்தது சபாநாயகரின் பங்கு மற்றும் பொறுப்புகள். சபாநாயகர் நாடாளுமன்ற தலைமைச் செயலகத்தின் நிர்வாகத் தலைவர்னு சொல்கிறோம். அடுத்து குடியரசுத் தலைவர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தை முன்மொழிவது யார் அப்படின்னா சபாநாயகர். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா பாயிண்ட்ஸ் எல்லாம் இந்த மாதிரி சிம்பிளாக இருக்கும். இது எப்படி புரியாது அப்படிங்க நிறைய பேர் சொல்லியிருக்கீங்க. இது என்ன பண்ணணும் படிக்கும்போது அப்படின்னா புக்கை பக்கத்தில் வச்சுக்கணும். புக்லேயும் நான் எப்படி அண்டர்லைன் பண்ணி ஃபஸ்ட் லெசன் அண்டர்லைன் பண்ணி காட்டியிருப்பேன், அது மாதிரி தான் புக்லேயே அண்டர்லைன் பண்ணணும். இந்த பாயிண்ட்ஸ் இந்த மாதிரி நோட் பண்ணி வச்சுட்டு நீங்கள் படிக்கும்போதே ஒரு 2-3 டைம் இந்த நோட்ஸையும் வச்சுக்கணும், புக்கையும் வச்சுக்கணும், பக்கத்தில் வச்சுக்கிட்டே படிக்கணும். 4-5 டைம் படித்ததும் உங்களுக்கு அது நல்லா மெமரி ஆயிரும். அதுக்கு பிறகு ரிவிஷனுக்கு இதை யூஸ் பண்ணிக்கணும். டெய்லியே இந்த மாதிரி நீங்கள் ஹிண்ட்ஸ் எடுத்து வச்சிட்டிங்கன்னா டெய்லியும் ரிவிஷன் பண்ணலாம். ஓகேவா? அடுத்து திருத்த சட்ட முன்வரைவு அனுமதி. இது எல்லாமே நம்ம சபாநாயகரை பற்றி தான் பார்க்குறோம். திருத்த சட்ட முன்வரைவு அனுமதிப்பதா இல்லையா அப்படிங்கிறத தீர்மானிக்கிறது யார் அப்படின்னா சபாநாயகர் தான். அடுத்து உரிமைகளின் பாதுகாவலர், அதாவது பல்வேறு குழுக்களில் உள்ள உறுப்பினர்களுக்கு அவங்களுடைய உரிமைகளுக்கு பாதுகாவலராக இருக்கிறாரு. அடுத்து சிறப்புரிமை குறித்த கேள்விகள் எழும்போது அதுக்கு விவாதிக்கவோ அல்லது விசாரணை நடத்துறதுக்கோ உரிமை குழுவுக்கு பரிந்துரைப்பது யார் அப்படின்னா சபாநாயகர் தான். அடுத்து ஒழுங்கு பிரச்சனைகள் குறித்த கேள்வி எழுப்பும் போதும் அது சம்பந்தமாக இறுதி முடிவு எடுக்கிறது யார் அப்படின்னா சபாநாயகர் தான். அடுத்தது நிதி முன்வரைவு அப்படின்னு சான்றளிப்பது யார் அப்படின்னா சபாநாயகர் தான். அடுத்து பாருங்க, சட்ட நடவடிக்கைகளில் ஏதாவது கருத்து வேறுபாடு வரும்போது கூட்டத்தொடருக்கு சபாநாயகர் தலைமை தாங்குறாரு. அதாவது மாநிலங்களவை மக்களவை உறுப்பினர்கள் கூட்டத்தொடருக்கு தலைமை தாங்குவது யார் அப்படின்னா சபாநாயகர். இதே மாதிரி நம்ம ஃபஸ்ட் லெசனில் படிச்சிருப்போம். இந்த மாதிரி குழப்பமான கேள்விகளை நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா அங்கே பக்கத்துலேயே நோட் பண்ணிக்கணும். இப்போ ஃபஸ்ட் லெசனில் என்ன படிச்சிருப்போம் அப்படின்னா சட்ட முன்வரைவு 6 வார காலத்தில் இழுபறி நிலை நீடிக்கும் போது குடியரசுத் தலைவர் அவைகளின் கூட்டத்தை கூட்டி தீர்வு காணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபஸ்ட் லெசனில் படிச்சிருப்போம். அப்போ இதுக்கும் உள்ள வித்தியாசத்தை பார்க்கணும். கூட்டத்தொடருக்கு தலைமை தாங்குவது யாருன்னு கேட்டார்னா அவங்க சபாநாயகர் தான். இது சட்ட நடவடிக்கைகளில் கருத்து வேற்றுமை. இது 6 வாரத்திற்கு இழுபறி நிலை நீடிக்கும் போது இவர் கூட்டத்தை கூட்டி தீர்வு காணலாம்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி நீங்கள் பக்கத்தில் எடுத்து வச்சு படிக்கும்போது கன்ஃபியூஸ் ஆகாது. அடுத்தது 52வது சட்ட திருத்தத்தின்படி கட்சி தாவலில்
உறுப்பினர்கள் என்ன பண்ணலாம்னா தகுதி இழப்பு செய்யும் அதிகாரம் யாருக்கு இருக்குது அப்படின்னா சபாநாயகருக்கு இருக்குது. அடுத்து வந்து சபாநாயகர் வந்து ஒரு நாடாளுமன்றத்தினுடைய உறுப்பினராக இருந்தால் கூட அவர் வந்து வாக்கு செலுத்த மாட்டார், முடிவு வாக்குன்னு செலுத்துவார். அது எப்போ அப்படின்னா, இப்போ ஒரு திருத்த சட்டம் ஒன்று வந்து 25 பேர் ஒரு மாதிரியாகவும் அந்த சட்டத்தை வந்து கொண்டு வரணும் அப்படின்னு ஒரு 25 பேர் சொல்கிறாங்க. 25 பேர் வந்து அந்த சட்டத்தை கொண்டு வரக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி சமநிலையில் இருக்கும்போது அப்பொழுது முடிவெடுப்பது யார் அப்படின்னா சபாநாயகர் தான். ஓகேவா. அடுத்து வந்து பாக்ஸ் டேட்டா நேருனுடைய கூற்று. இப்போ சபாநாயகர் வந்து மன்றத்தின் பிரதிநிதின்னு சொல்கிறாரு, சுதந்திரத்தின் பிரதிநிதின்னு சொல்கிறாரு, விடுதலையின் சின்னம்னு சொல்கிறாரு. அதே மாதிரி இந்த பதவியை வகிக்கணும், சபாநாயகர் பதவியை வகிக்கணும்னா அவங்க பாரபட்சமற்ற ஒருவரால் வகிக்கப்பட வேண்டும் அப்படிங்கிற மாதிரி யார் சொல்கிறாரு, சபாநாயகரை பற்றி நேரு வந்து சொல்லியிருக்கிறார். அடுத்தது வந்து மக்களவையின் சிறப்பு அதிகாரங்கள், அதாவது ஒன்றிய பட்டியல் மற்றும் பொதுப்பட்டியலில் உள்ள அதிகாரங்களை வந்து அவங்க சட்டமாக இயற்ற முடியும். அடுத்தது வந்து நிதி முன்வரைவு, நிதி சம்பந்தமாக உள்ளது எல்லாமே வந்து யார் தான் வந்து சட்டம் இயற்றுவாங்கன்னா மக்களவையில் மட்டுமே தான் சட்டம் இயற்ற முடியும். இப்போ நம்ம வந்து நிதி மசோதான்னு பார்த்துருப்போம். அந்த நிதி மசோதா வந்து கொண்டு வரதுக்கு வந்து மக்களவைக்கு தான் வந்து அதிகாரம் இருக்குது. மாநிலங்களவை வந்து அதை எதையுமே வந்து நிராகரிக்க முடியாது. நிதி மசோதாவை வேணும்னா வந்து ஒரு 14 நாட்களுக்கு வந்து காலதாமதப்படுத்தலாம். வேறு எதுவும் வந்து அவங்க நிதி மசோதா சம்மந்தமாக மாநிலங்களவை எதுவும் ஈடுபட முடியாது. அதே மாதிரி தான் அரசமைப்பு திருத்தச் சட்டம் கொண்டு வருது, அவசர நிலை பிரகடனம் வெளியிடுவது, அடுத்து குடியரசுத் தலைவர், துணை குடியரசுத் தலைவர் தேர்ந்தெடுக்கும் பணி, புதிய குழுக்கள் அமைக்கும் அதிகாரம், இதுக்கெல்லாமே வந்து மக்களவைக்கு தான் சிறப்பு அதிகாரம். அதே மாதிரி வந்து நம்பிக்கையில்லா தீர்மானம் வந்து மாநிலங்களவை மேற்கொள்ள முடியாது. மக்களவை மட்டுமே தான் வந்து நம்பிக்கையில்லா தீர்மானம் வந்து மேற்கொள்ள முடியும். அடுத்தது வந்து மாநிலங்களவை பார்க்கலாம். மாநிலங்களவை வந்து என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா இரண்டாவது ஆட்சி மன்றம்னு சொல்கிறோம். அமெரிக்கா ஆட்சி குழுவை போல் இது வந்து மாநிலங்களின் உரிமைகளை பாதுகாக்கும் பாதுகாவலன் தான் யார் அப்படின்னா மாநிலங்களவை. இது எப்போ வந்து உருவாக்குனாங்க அப்படின்னா 1952 ஏப்ரல் 3 தான் வந்து மாநிலங்களவை உருவாக்கப்பட்டது. இது மாதிரி டைமில் வந்து ஒரு குழப்பமான கொஸ்டின்ஸ் நம்ம வந்து ஃபஸ்ட் லெசனில் பார்த்துருக்கோம், குழப்பமாக உள்ளது. அதை வந்து பக்கத்துலேயே இங்கே வந்து கொண்டு வந்து நோட் பண்ணிக்கணும். அப்போ தான் வந்து அந்த குழப்பம் வந்து தெளிவாகும். என்ன அப்படின்னா 1952 மே 13 வந்து மாநிலங்களவை முதல் கூட்டம் நடந்தது. அடுத்து 1952 மே 3 வந்து சட்டப்பேரவை முதல் கூட்டம். 1954 ஆகஸ்ட் 23 வந்து மாநிலங்களவை மேலவை என மாற்றம். இப்போ வந்து மாநிலங்களவை உருவாக்கப்பட்டது 1952 ஏப்ரல் 3. 1954 ஆகஸ்ட் 23 வந்து மாநிலங்களவை மேலவை என மாற்றம். இது மாதிரி பக்கத்துலேயே நோட் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா குழப்பங்கள் தெளிவாகும். அடுத்து வந்து சட்டமன்ற உறுப்பினர்கள் தான் வந்து மாநில சட்டமன்ற உறுப்பினர்கள் தான் வந்து மறைமுகமாக வந்து வாக்கெடுப்பின் மூலம் வந்து மாநிலங்களவை உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கப்படுகிறாங்க. அடுத்தது வந்து மாநிலங்களவை வந்து கலைக்கப்படாது. அதாவது இந்த எலெக்ஷன் அப்போ வந்து 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை மக்களவை கலைக்கப்பட்டு எலெக்ஷன் நடத்துகிற மாதிரி மாநிலங்களவை வந்து கலைக்கப்படாது. ஆனால் ஒவ்வொரு 2 வருடத்திற்கு ஒரு முறை வந்து 1/3 பங்கு உறுப்பினர்கள் வந்து பதவிக்காலம் வந்து நிறைவு பெறுவார்கள். ஓகேவா. இதனுடைய பதவிக்காலம் பார்த்திங்கன்னா 6 ஆண்டுகள். இவங்க வந்து மீண்டும் வந்து தேர்ந்தெடுக்கப்பட வாய்ப்பு இருக்குது. அடுத்தது மாநிலங்களவை செயல்பாடுகள். இப்போ வந்து மாநிலங்களவையின் தலைவர் யார் அப்படின்னா துணை குடியரசுத் தலைவர். இவர் வந்து அலுவல் வழி அவைத்தலைவர். இப்போ வந்து மக்கள் தொகை அடிப்படையில் தான் வந்து மாநிலங்களவை உறுப்பினர்கள் வந்து தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. உத்தரப்பிரதேசத்தில் வந்து மக்கள் தொகை அதிகமாக இருக்கிறதுனால அங்கே வந்து 31 மாநிலங்களவை உறுப்பினர்களும், அடுத்து சிக்கிம் வந்து மக்கள் தொகை கம்மியாக இருக்கிறதுனால அங்கேருந்து வந்து ஒரு உறுப்பினர், தமிழ்நாட்டிலேருந்து வந்து 18 உறுப்பினர்களும் வந்து தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. இந்த தேர்ந்தெடுக்கப்படும் உறுப்பினர்களின் எண்ணிக்கை எதில் இருக்குது அப்படின்னா 4வது பட்டியலில் இருக்குது. அடுத்தது மாநிலங்களவை எப்படி வந்து மக்களவைக்கு சிறப்பு அதிகாரங்கள் இருக்கோ அது மாதிரி மாநிலங்களவைக்கும் வந்து சிறப்பு அதிகாரங்கள் இருக்குது. என்ன அப்படின்னா விதி 249 என்ன சொல்லுதுன்னா மாநில பட்டியல் அதிகாரங்களில் நாடாளுமன்றம் சட்டம் இயற்ற அதிகாரம் அளிக்க முடியுமா. மாநில பட்டியலுக்குன்னு உள்ள அதிகாரம் இருக்கும், அதை வந்து சட்டம் இயற்றதுக்கு வந்து நாடாளுமன்றத்துக்கு அதிகாரம் அளிப்பது யாருன்னா மாநிலங்களவை உறுப்பினர்கள். அடுத்து விதி 312 வந்து அனைத்திந்திய தேர்வாணையத்தை உருவாக்க நாடாளுமன்றத்துக்கு அதிகாரம் அளிப்பது யார் அப்படின்னா மாநிலங்களவை உறுப்பினர்கள். ஓகேவா. அடுத்து வந்து இந்த மாநிலங்களவை பார்த்தீங்க அப்படின்னா பிரிட்டிஷ் மேலவை போல் வந்து அதிகாரம் மற்றும் அதாவது அதிகாரம் இல்லாமல் இருக்காங்க யாருன்னா பிரிட்டிஷ் மேலவை. அது மாதிரி அதிகாரம் இல்லாமலும் அமெரிக்க மேலவை போல், அமெரிக்க மேலவை வந்து செனட்டுன்னு சொல்கிறாங்க. இது வந்து அமெரிக்க மேலவை பார்த்திங்கன்னா மிகுந்த அதிகாரம் கொண்டது. அது மாதிரி மிகுந்த அதிகாரம் இல்லாமலும்
அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, ரொம்ப அதிகாரத்துடன் இல்லாமல் அதிகாரமே இல்லாமலும் இல்லாமல் நடுநிலை வகிக்கிறது நம்மளுடைய மாநிலங்களவை. அடுத்தது, மாநிலங்களின் உரிமைகளை பாதுகாக்கும் காவலன் யார் அப்படின்னா மாநிலங்களவை உறுப்பினர்கள். இதில் வந்து மத்திய அரசின் அதிகார தலையீடுகளை வந்து தடுக்கிறது. இது வந்து மாநிலங்களவை உறுப்பினர்கள் வந்து மத்திய அரசின் அதிகார தலையீடுகளை தடுக்கிறது. அடுத்து வந்து பாக்ஸ் டேட்டா பாருங்கள். விதி 120 என்ன சொல்லுது அப்படின்னா, அலுவல் மொழியாக வந்து இந்தியும் ஆங்கிலமும் இருக்க வேண்டும் சொல்லுது. இந்தியும் ஆங்கிலமும் தெரியாதவர்கள் வந்து தாய்மொழியில் உரையாற்ற அவைத்தலைவர் வந்து அனுமதிக்கலாம் அப்படின்னு சொல்லுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதில் வந்து நான் ரொம்ப சிம்பிளாக கொடுத்துருப்பேன். ரிப்பீட்டட் பாயிண்ட்ஸை வந்து அவாய்ட் பண்ணியிருப்பேன். ஃபஸ்ட் லெசனில் உள்ளதே இங்கேயும் வந்துருந்துச்சு அப்படின்னா அதை வந்து அவாய்ட் பண்ணியிருப்பேன். அதே மாதிரி வந்து சிறப்பு அதிகாரங்கள், அதாவது மாநிலங்களவைக்கு இல்லாமல் மக்களவைக்கு மட்டும் என்ன அதிகாரம் இருக்கோ, அதே மாதிரி மக்களவைக்கு இல்லாமல் மாநிலங்களவைக்கு மட்டும் என்ன அதிகாரம் இருக்கோ அதை மட்டும் வந்து நோட் பண்ணியிருப்பேன். மற்றதெல்லாம் வந்து ரெண்டுக்குமே வந்து சரிசமம் அப்படிங்கிறதுனால அந்த அதிகாரங்களை வந்து விட்டுருப்பேன். ஓகேவா? இதை வந்து நீங்கள் இந்த பாயிண்ட்ஸை நான் இந்த வீடியோவை கேட்டுட்டு அதுக்கு பிறகு வந்து புக்கை பார்த்தீங்கன்னா புரியும். ஒரு 12 பக்கத்தை வந்து உங்களுக்கு வந்து 2 பக்கத்தில் வந்து சுருக்கி கொடுத்துருக்கேன். நான் வந்து ஸ்பேஸ் விட்டு போட்டிருக்கிறதுனால உங்களுக்கு 4 பக்கம் வரும். ஆனால் வந்து இதை வந்து டைப் பண்ணிங்கன்னா 2 பக்கத்துக்குள்ளே முடியும். 12 பக்கம் உள்ளத்தை 2 பக்கத்தில் வந்து சுருக்கி கொடுத்துருக்கேன். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, நன்றி. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.